इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् अनाद्यानंद भूतस्थ ज्ञानानंद पदार्थं अभूत द्वैतजालाय साक्षिणी ब्रह्मणे नमः. இதுவாகவே ஆரம்பம் மங்கள ஸ்லோகம் இது. இந்த சாஸ்திர பிரதிபாத்தியமான தத்துவத்தை அப்படியே எடுத்து சொல்லிட்டார். இந்த சாஸ்திரத்துல எதை பத்தி நிரூபணம் பண்ண போறது? பிரம்மத்தை பத்தி நிரூபணம் பண்ண போறது. அந்த பிரம்மம் எப்படி நிரூபணம் பண்ண போறது? எப்பேற்பட்ட பிரம்மம்? நிர்விசேஷம் சொன்னாலும் அதோட விசேஷங்களை சொல்ல முடியாது. நிர்விசேஷோ விசேஷா என்ன நேத்திலாம் அதோட விசேஷத்தை சொல்லக்கூடியதுதானே. அப்பேற்பட்ட விசேஷம் என்ன விசேஷம்னு கேட்டா முதல்ல சாட்சி வேணும். சாட்சி சாட்சா திரஷ்டா எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர் சைதன்ய ஸ்வரூபம். சரியா? அதனால்தான் சாட்சிங்கிறதுக்கு இந்த இடத்துல சைதன்ய ஸ்வரூபம்னு அர்த்தம் வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் அடுத்த விசேஷம் அபூத துவைத ஜாலாய, இது அத்விதீயம்னு அர்த்தம். பிரம்மத்தை காட்சியும் வேறானது எதுவுமே இல்லை. துவைத ஜாலம்னா துவைத சமூகம். பிரம்மத்தை காட்டிலும் வேறானது எது காணப்படுகிறதோ அதனுடைய சமூகம் பிரபஞ்சம் கூட அது எதுவுமே அபூதம், உண்மையாக ஏற்படவே இல்லை. என்னைக்குமே பிரம்மம் அத்விதீயமாக ஆகல. பிரபஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் பிரம்மம் அத்விதீயமாக ஆகிட்டோன்னு நினைக்க வேண்டாம். சிருஷ்டிக்கு முன்னாடி அத்விதீயம், பிரபஞ்சம் வர வர அது தத்விதீயமா போயிட்டோன்னு நினைக்க வேண்டாம். எப்பவுமே அது அத்விதீயம் தான் அப்படிங்கிறத காண்பிக்கிறது அபூத துவைத ஜாலாய. இது நேத்தி சொரூப லட்சணம் சொல்றதுக்காக முதல் பூர்வார்த்தம் வரும். அனாதி ஆனந்த கூட்டத்த ஞானானந்த பதார்த்தம். அனாதிங்கிறது நமக்கு தெரியுது, அதுக்கு ஆதி கிடையாதுன்னு. ஆனந்தங்கிற பதமும் நமக்கு தெரிஞ்ச பதம் தான். கூட்டஸ்தான் சொன்னாக்க கொஞ்சம் கூட மாறுதல் இல்லாததுன்னு அர்த்தம். நிர்விகாரம். நிர்விகாரங்கிற சப்தமும் கூட்டஸ்தங்கிற சப்தமும் ஒரே மாதிரியே நான் பிரயோகித்து வச்சுக்கிறோம். ஞான அனந்தம், சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படிங்கிற வாக்கியம் நமக்கு இந்த இடத்துல நல்லா தெரியுது. இது சத்திய சப்தத்துக்காக போகும். சத்திய சப்தத்துக்காக சத்து, அனந்த ஞானங்கிற சப்தம் அப்படியே இருக்கு. ஆனந்த சப்தம் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கு, ஆனந்த சப்தத்தை எடுத்துட்டா. அதே மாதிரி ஆத்மாங்கிற சப்தத்தையும் எடுத்துக்கணும்னு இந்த ஆனந்தாதி பிரதானத்தின் ஒரு அபிப்பிராயம். பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை ஒவ்வொரு உபநிஷத்துல சில சில சப்தங்களை போட்டு சொல்லி இருக்கு. ஒரு இடத்துல பார்த்தா இங்க ஆனந்தங்கிற சப்தம் இருக்கு, இன்னொரு இடத்துல இல்ல. ஒரு இடத்துல ஆத்மான சப்தம் இருக்கு, இன்னொரு இடத்துல இல்ல. அப்படிலாம் இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த அபிப்பிராயம் அதை சேர்த்துட்டாருங்க. அனாதி ஆனந்த பூதத்த ஞான அனந்த சத்து ஆத்மா இத்தனை வந்தாச்சுன்னா நமக்கு இதுக்கு மேல எந்த சப்தமும் வேண்டாம். பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அபூத துவைத ஜாலாய. துவைத்தங்கிறது அது கிட்டையே வரல, உற்பத்தி ஆகல, இந்த மாதிரிலாம் வரவே இல்லை. அப்பேற்பட்ட சாட்சி ஸ்வரூபமான எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு நமஸ்காரம். இதுதான் இந்த வேதாந்தத்துல பிரதிபாதனம் செய்ய வேண்டிய விஷயம். முதல்ல சாஸ்திர பிரதிபாத்தியமான பரபிரம்ம தத்துவத்துக்கு நமஸ்காரம் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ பிரம்மசூத்திரம் பண்ணினாரு அந்த வேதவியாசருக்கு நமஸ்காரம். நம திருப்பி சிர பத்ம கண்ட மார்க்கண்ட மூர்த்தையே பாதராயண சம்ஞாய முனையே சமவேஸ்மனே. பாதராயணன் பேருள்ள அந்த மகர்ஷிக்கு நமஸ்காரம். அவருக்கு விசேஷங்கள் பாக்கியெல்லாம் சமவேஸ்மான்னு சொன்ன. சமத்திற்கு இருப்பிடம் சாந்தி. சமம்னா சாந்தி, சமம்னு ஒரு குணம் சொல்றோம். மனசுடைய அடக்கம்,
அதுக்கு அவர் இருப்பிடமாக இருக்கார். சமங்கள்லாம் சேர்ந்து எங்க இருக்கோம்னா அது ஒரு நிவாசம் போதுதான். அப்பேற்பட்ட சமவேஷ்மமாக இருக்கக்கூடிய பாதராயண மகரிஷிக்கு நமஸ்காரம். அவர் பண்ணின வேலையை எடுத்து சொல்லணும் இல்லையா? பிரம்மசூத்திரக்காரர் அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணியிருக்காருங்கிறத எடுத்து காண்பிக்கணுமோ இல்லையோ, அதுக்காக அவருக்கு ஒரு விசேஷனம் போடுறார். இவர் ஒரு மார்த்தண்ட மூர்த்தகி. மார்த்தண்டகான சூரியன். இவர் சூரியனை போல வந்திருக்கார். அதே மாதிரி காரியம் பண்றார். எதுக்கு சூரியன் போல இவர் இருக்கார்? ஸ்ருதி சிர பத்ம சண்ட. சூரியன் சண்டன்னா சமூகம்னு இருக்கும். சமூகங்கிற அர்த்தத்தில் சண்டங்கிற அர்த்தம். பத்ம சண்டான தாமரை, அந்த தாமரை பூ அதனுடைய சமூகம். இங்க தாமரை பூவாக எது இருக்குன்னு கேட்டா ஸ்ருதி சிரகா, வேதாந்த வாக்கியங்கள். ஸ்ருதி சிரகான வேதாந்தத்துக்கு. ஸ்ருதினா வேதா, ஸ்ருதி சிரஸ்ன்னு சொன்னா வேதாந்தம். ஆக இந்த வேதாந்தங்கிற தாமரை பூக்களை மலர வைக்கக்கூடிய சூரிய பகவானாக இருக்கிற அந்த பாதராயண மகரிஷிக்கு நமஸ்காரம். பிரம்மசூத்திரம் என்ன வேலை பண்றதுங்கிறத காண்பிச்சுட்டார்கள். இந்த பிரம்மசூத்திரங்கிற சூத்திரங்கள் நிர்மாணம் பண்ணி அவர் என்ன பண்ணினார்னா, அந்த வேதாந்தத்துடைய தாற்பயம் இருக்கு, அதை புரிய வைத்தார். வேதாந்தத்துடைய தாற்பயம் புரிஞ்சுக்கிறது தான் அந்த மலர், அந்த பத்மங்கிறது மலர். அது மொட்டா இருந்தா மறைஞ்சிருக்கு, மலர்ந்தா அதனுடைய தாற்பயம் புரியுது. ஆக வேதாந்தத்துடைய தாற்பயத்தை தெரியப்படுத்துறதுக்காகவே இவர் இந்த சூத்திரம் பண்ணினார் அப்படிங்கிறது இந்த விசேஷனம் போட்டு பஞ்சபாதிகாச்சாரியர் சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் அந்த சூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணினாலே ஆச்சாரியார், அவளை பத்தி ஸ்லோகம். நமாம் யகோதி பரிவார சம்பதம் நிரஸ்த பூக்கும் அனுமார்த்த விக்கிரகம் அனுகிரம் உள்மிருதித காலலாஞ்சனம் வினா விநாயகம் அபூர்வ சங்கரம். சங்கரம்னு பேரு இருக்கு. இது அபூர்வ சங்கரம். ஏற்கனவே கேள்விப்படாத ஒரு சங்கரரை நான் நமஸ்காரம் செய்கிறேன். அதாவது ஏற்கனவே கேள்விப்படாதன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இதுவரை பிரசித்தமான சங்கரரை காட்டிலும் இவருடைய விசேஷங்கள் எல்லாம் வித்தியாசப்பட்டு இருக்கு. சங்கரகான பரமேஸ்வரன் இருக்கு. பரமேஸ்வரர் எப்படி இருப்பார்? கோபி பரிவார சம்பத். கோபிங்கிற சப்தத்துக்கு போகமன்றவன் அர்த்தமாகும். நம்ம ஜீவாலெல்லாம் போகிகள். இன்னொரு கோபின சர்ப்பம். அவர் சர்ப்பத்தையே ஆபரணமாக போட்டுருக்கார் பரமேஸ்வரர். அதனால பரமசிவனை எந்த மாதிரி ஒரு பரிவார சம்பத்து, அவர்கிட்ட இருக்கிற சம்பத்து என்னன்னு கேட்டா சர்ப்பங்கள் தான். அந்த சப்தத்துல கிளேசம் இருக்கு. கோபி பரிவார சம்பத். ஆனா இவர் அப்படி இல்லை. இந்த சங்கரன் எப்படி இருக்காருன்னா அபோதி பரிவார சம்பத். அபோதிகள்னா சன்னியாசி, போகத்தை தியாகம் பண்ணினவர்கள், போகத்தை சுத்தமாக நினைச்சு தியாகம் பண்ணி சன்னியாசம் வாங்கிட்டவர்கள் அபோதிகள். அவளுடைய பரிவாரத்தை தான் இவர் சம்பத்தாக வச்சிருக்கார். அபோதி பரிவார சம்பத். இந்த சப்தத்தை பார்த்தா போகி பரிவார சம்பத்தாக இல்லாதவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். அபோதிகளை பரிவாரமாக கொண்டவர்னு இன்னொரு அர்த்தம். அபோதி பரிவார சம்பத். அதனாலதான் இவர் வித்தியாசமான சங்கரராக. அடுத்த விசேஷனம் நிரஸ்த பூதி. பூதிங்கிற சப்தத்துக்கு ஐஸ்வர்யம்னு அர்த்தம். விபூதில் பூதி ஐஸ்வர்யம். அவர் ஈஸ்வரா. அது கதா ஜலத்கவ சம்பு கதாபி பரமேஸ்வரர். பரமேஸ்வரன் சொன்னா பரம ஐஸ்வர்யம் உள்ளவர்னு அர்த்தம் இல்லையா? நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு. என்ன இருக்குன்னா அவர் வெளியில காண்பிக்கிறதுக்கு இல்லை, ஆனா நிறைய ஐஸ்வர்யம் உள்ளது. இவர் ஐஸ்வர்யத்தை வாண்டான்னு திறந்தோம். எந்த ஐஸ்வர்யமும் தனக்கு வேண்டாம். அதனால ஐஸ்வர்யத்தை வேண்டாம்னு தள்ளினதுனால நிரஸ்தம். வேறு சில பேர் ஒரு அர்த்தம் சொல்றாரு. பூஜைங்கிறதுக்கு பத்மான அர்த்தம் பண்ணிட்டு சொல்றாங்க. சொல்லாமா பிராதான்னு தெரியல. அப்பத்தை கூட உடம்பு கூட போயிட்டு இருக்கார் அவர். இவர் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சொல்றாரு. அதுக்காக அவர் நாம போட்டுட்டாருன்னு வேற சொல்றவல்ல, அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு. கேள்விப்பட்டோம். அது சொல்லணுங்கிற அவசியம் தெரியல. அனுமார்த்த விக்கிரகம். அவர் உமார்த்த விக்கிரகர்.
இல்லையா? அர்த்தநாரீஸ்வரர் உமாவ அர்த்த விக்கிரம் தன்னுடைய சரீரத்துல பாதியாக கொண்டவர் அந்த பரமசிவன். இவர் அப்படி இல்லை, அதனால அனுமார்த்த விக்கிரகம். ஆனா இதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. அனுமானத்தை பாதி சரீரமாக கொண்டவர் இவர். தன்னுடைய கிரந்தங்கள் எல்லாத்திலையுமே திருத்திய பாதியாகவும் உபபத்திய பாதியாகவும் வச்சுட்டுதான் கிரந்தம் பண்ணியிருக்காரு. எந்த இடத்துல பார்த்தாலும் ஸ்ருதி வந்தால் உடனே கூடவே உபபத்தி உபபத்தி அப்படின்னு. அப்ப என்னாச்சு, இந்த பாஷ்யமே அவருடைய சரீரமாக நம்ம நினைத்தோமானால் அதுல பாதி ஸ்ருதி பாதி அனுமானம். அதனால அனுமா அர்த்த விக்கிரகம் அப்படின்னு அர்த்தம். அனுமா அர்த்த விக்கிரகம். மூணாவது அனுகிரகம். உக்ரர்னே அவருக்கு பேரு சுவாமி. உக்ரமாகவும் இருப்பார்னு வச்சுங்க. ஏன்னா சம்ஹாரம் பண்ணணும்னா அப்படி இருந்தா தெரியாது. இவர் அப்படி நேர் விபரீதம். அனுகிரகம், உக்ரமாக இல்லாதவர். அப்புறம் அடுத்த விசேஷம் உன்முருதித்த கால லாஞ்சனம். அவர் கண்டே காலம், அவர் விஷத்தை காக்கத்தினாலே அவர் கண்டத்துல ஒரு கருப்பு நிறம் வந்திருக்கு சொல்வார். அதனால அவர் கண்டே காலகான ஒரு கழுத்துல கருப்பு நிறம் உள்ளவர். இதுதான் காலங்கிறது ஒரு சின்னம். இவர்கிட்ட அது இல்லை. ஒண்ணு முருகிட்டார். அந்த லாஞ்சனத்தை வேண்டாம்னு தள்ளிட்டார், அழிச்சுட்டார். அந்த கால கருப்புங்கிற அந்த லாஞ்சனத்தை அழித்தவர் இல்லாதவர். இவர்கிட்ட அந்த மாதிரி ஒண்ணும் இல்லை. இன்னொரு அர்த்தம் என்னன்னா, மிருத்யுக்கு காலகான மிருத்யு இருக்கு. மிருத்யுடைய லாஞ்சனம் சின்னம். எது இருந்தாலும் மிருத்யு வருமோ அதுதான் அதுதான் காலனுடைய லாஞ்சனம் சொல்றது. அஜ்ஞானம். அஜ்ஞானத்துக்குதான் புனர்புனா ஜனனம் மரணங்கிறது வரும் இல்லையா? இவனுக்கு ஞானம் இல்லைன்னு தெரிஞ்சா அடுத்தபடி ஜாத்தத்துக்கு துருவோ மிருத்யு அப்படிங்கிறது வரும். இதுதான் லாஞ்சனமா இருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்கார், அந்த லாஞ்சனத்தை உன்மர்தனம் பண்ணிட்டார். ஞானத்தை கொடுத்து அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணினார். அதனால உன்முருதிக்க கால லாஞ்சனம். இவர்கிட்ட போனா இவர்கிட்ட படித்து அதனால வந்த ஞானம் அஜ்ஞானம்ங்கிற கால லாஞ்சனத்தை நிவர்த்தி பண்ணுவார். அதனாலே உன்முருதிக்க கால லாஞ்சனராக விநாயகர். அவர்கிட்ட விநாயகர் இருக்கார். சுவாமி பரமேஸ்வரன் கிட்ட விநாயகர், சுப்பிரமணியர். இவர்கிட்ட விநாயகர் இல்லையா, அதனால விநாயகர்னு ஒண்ணு. இன்னொன்னு, இந்த விநாயக சப்தத்துக்கு புத்தர்னு ஒரு அர்த்தம். புத்தருக்கும் விநாயகரான பேரு. இவர் என்ன பண்ணியிருக்கார், பௌத்த மதத்தை கண்டித்து நிராகரணம் பண்ணி வெளியில கொடுத்திருக்கார். அதனால விநாயகா விநாகிருதா விநாயகா ஏன சகா விநாயகா. பௌத்த மதத்தை கண்டனம் பண்ணி வைதிக மதத்தை ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். அதனால விநாயகா ஏற்பட்ட அபூர்வ சங்கரம் நமாமி. பாஷ்யக்காரர் குருவா இருக்கிறதுனால பாஷ்யக்காரருக்கு மறுபடியும் இன்னொரு நமஸ்காரம். இவர் பத்மபாதாச்சாரியர்னு பேரு. சித்தபாதிக்காங்கிற வியாக்கியானம் எழுதினவர். சூத்திர பாஷ்யத்துக்கு இது வியாக்கியானம். சதுசூத்திரி பரியந்தம் இப்போதைக்கு இந்த வியாக்கியானம் நமக்கு கிடைக்கிறது. அதனால பாஷ்யக்காரரை முதல்ல எப்படி நமஸ்காரம் பண்றாரு. எத் வக்ர மானச தர பிரதிலப்த ஜன்ம பாஷ்யாரவிந்த கரந்தரசம் சுகந்தி பிரத்யாசம் உன்முக வினீத வினேய பிருங்காக தான் பாஷ்யவித்தக குருவும் பிரணமாமி மூர்த்தா. தான் குருவும் மூர்த்தனா பிரணமாமி. அந்த குருகளுக்கு தலை வணங்கி நமஸ்காரம் செய்கிறேன். பலத்தினாத்திலேயே அந்த குரு எப்பேற்பட்டவர், பாஷ்ய வித்தகம். இந்த அவருக்கு அவருடைய சொத்து பாஷ்யம்தான். வித்தம்னா தனம், சொத்து. யசோதனகா தபோதனகா அப்படின்னா சொல்லுவாங்க. தபோதனம் சொன்னா தபஸே தான் அவருக்கு தனம், சொத்து. யசத்து தான் அவருடைய சொத்து அப்படின்னா யசோதனம். அந்த மாதிரி இவருக்கு தனம் என்னன்னு கேட்டா பாஷ்ய வித்தகம். குரு பாஷ்யமே அவருக்கு தனமாக இருக்கு. இது ஒரு அர்த்தம். வியாக்கரணத்துல வித்தகான ஒரு பிரத்யம் சொல்லப்பட்டது. வித்தங்கிறது பிரசித்தங்கிற அர்த்தத்துல இதுக்கு இந்த வித்தங்கிற பிரசித்தம்னு அர்த்தம் பண்ணி அந்த
வியாசன்னு அர்த்தம். வியாசனா பிரசித்தா. தேன வித்த குந்துச்சனபு அப்படின்னு ஒரு சூத்திரம் வரும். வித்தா அப்படிங்கிற அர்த்தத்துல குந்துப்பு கணப்பு அப்படிங்கிற 2 பிரச்சனையும் வரும். அக்ஷர குந்துப்பு அக்ஷர கண அப்படின்னு வரும். இப்படின்னா என்ன தெரியுமா, எழுத்துக்காக பிரசித்தமானவன். அக்ஷர சிந்துனா எழுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸா எழுதுறேன் அதுக்காகவே பேர் போனவன், எழுத்துக்காக பேர் போனவன் சொல்றது இல்லையா, அதுதான் அக்ஷர சிந்து. அக்ஷர கணகாங்கிற இது வித்தகாங்கிற சப்த பிரயோகம் பாணினி பண்ணி கொடுத்துருக்கேன். தேன வித்தகா. இவர் எப்படி வித்தகா, பாஷ்ய வித்தகா. பாஷ்ய வித்தகா சைவ பாஷ்ய வித்தகா, அதாவது பாஷ்யம் பண்றதுக்கு பேர் போனவன், பாஷ்யத்துக்காக பேர் போன அந்த குருகளுக்கு நமஸ்காரம். பாஷ்ய வித்தக குருவும் பிரதமானம். அப்புறம் பாஷ்யம் உள்ளதுன்னா அவர்கிட்ட எப்படி எல்லா திக்கிலிருந்தும் சிஷ்யாவெல்லாம் வந்து பாஷ்யத்தை படிக்கிறார் அப்படிங்கிறத வர்ணிக்கிறார், காவியமாக வர்ணிக்கிறார். ஆச்சாரியால் பாடம் சொல்லும் போது அவருடைய முகமே ஒரு தாமரை மலராக இருக்கு. தாமரை மலர் இல்ல, தாமரை உண்டாகிறதுக்கு காரணமான ஒரு தரப்பு அப்படி தடாகமாக இருக்கு. எஸ் வக்ர மானச சரம், அதையும் வந்து அந்த மானச சரஸ்ன்னு சொல்றோமே அந்த மானச சரத்தாக எடுத்துக்கணும். ரொம்ப வசதியா சொல்றோம், கைலாசம் மானச சரம் மானச சரம் சொல்றாரு. அப்பேற்பட்ட மானச சரமாக வர்ணிக்கிறார். அந்த மானச சரோவரத்துல உண்டானது இந்த தாமரை. எஸ் வக்ர மானசர பிரதிலப்த ஜன்மா, அந்த சரோவரத்தில் ஜன்மத்தை அடைந்தது, உற்பத்தியானது, உண்டானது. இது பாஷ்யங்கிற அரவிந்தம். அரவிந்தம் தாமரை. பாஷ்யங்கிறது அவர் முகத்திலேருந்து உண்டாயிருக்கு. அதனுடைய மகரந்த ரசம் சிவந்தி, அந்த தாமரையில இருக்கக்கூடிய மகரந்தன்னா தேன், மகரந்த ரசா தேன, இந்த தேனை அனுபவிக்கிறார்கள். யாரு? பிரத்யாசம். ஆசான திக்குகள், எல்லா திக்குக்கும் சொல்றதுக்கு பிரத்யாசம். எல்லா திக்கிலேருந்தும் இந்த பிருங்கங்கள், அந்த தேனிகள் வந்து அந்த தேனை வந்து அனுபவிக்கின்றிருக்காங்க. யார் அந்த தேனிகள்னு கேட்டா, உன்முக வினீத வினேய பிருங்காகா. வினேயத்துக்கு சிஷ்யன்னு அர்த்தம். அவனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே வினேயகான்னு அவனுக்கு பேர். ஆச்சாரியனா சிஷ்யம் விநயதே அப்படின்னு சொன்னா நல்ல வழி காண்பிச்சு நல்ல பாதையில கொண்டு போறான் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி நல்ல வழி காண்பிக்க யாருக்கு காண்பிக்கணுமோ அவன் தான் வினேயன். அப்பேற்பட்ட வினேயாள் சிஷ்யாள் வந்து லிங்கங்களாக வந்து அந்த மகரந்த ரசத்தை பானம் பண்றான். அந்த வினேயாளுடைய ஒரு நல்ல சௌஷ்டவம், அவளுடைய ஒரு நல்ல குணங்களை எடுத்துக்கிறார். வினீதாக, நல்ல வினய சம்பத்து உள்ளவர்கள் அப்பேற்பட்ட வினயர்கள். அது மாத்திரம் இல்லை, உன்முகா, இந்த மகரந்த ரச பானத்தை பண்றதுக்கு மிகவும் ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்கார். அந்த ஆச்சாரியாருடைய முகத்தை பார்த்துட்டே இருக்கா. அதுல இருந்து அந்த பிரவச்சனமாக அந்த பாஷ்யம் வருது. அந்த பாஷ்யத்துல உள்ள மகரந்த ரசத்தை பாஷ்யங்கிற மகர அரவிந்தம், அந்த தாமரையிலேருந்து உள்ள சாரமா இருக்கக்கூடிய தேனை அவ பாட்டு அனுபவிக்கின்ற. இந்த மாதிரி எல்லாருக்கும் உபயோகப்படக்கூடிய பாஷ்ய வித்தக குருவும் பிரணமாமி மோர். அப்ப இது வந்து அவர் நேர பார்த்தாருங்கிறது கண்டிப்பா. இந்த மாதிரி வேற யாரும் வர்ணிக்கல. எல்லா இடத்துலயும் வரா பாடத்துக்கு அவர் பாஷ்ய ஆச்சாரியால் பாட சொல்லிட்டு இருக்க, அவர் முகத்திலேருந்து வரக்கூடிய அந்த பாஷ்யத்தை எல்லாரும் கேட்டு வச்சுட்டு இருக்க. அப்பேற்பட்ட குருவுக்கு நமஸ்காரம் பண்றேன்னு சொன்னா அவர் நேர பார்த்தாருங்கிறது தெரியும். அது அபிசாவக மாசத்துல அது ஆஷாயாம் பிரத்யாசம் அப்படின்னு ஒரு திசி பிரதிதினம் அப்படின்னு. பிரதிதினம் அப்படின்னா வருது இல்லையா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திக்குலேருந்து இவ வந்து சிஷ்யாலாம் வரா. ஒரு இடத்துல இருந்து ஆச்சாரியானுடைய சிஷ்யார் ஒரே இடத்துல இருந்து இல்லை, அவர் சஞ்சாரம் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சிஷ்யார். அதை தவிரவும் நிறைய பேர் இருக்காங்க.
அதுக்கப்புறம் அவ பண்ணின பாஷ்யத்துடைய ஒரு கௌரவத்தை எடுத்து சொல்றார். வியாக்கியானம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குங்கிறத காண்பிக்கிறதுக்காக. ஏன்னா அப்பதான் தான் என்ன பண்ண போறோங்கிறது தெரியும். பிரதிஜானி சொல்லுவாங்க, பதாதி பிருந்த பாரேண கரிமானம் விபத்தியது பாஷ்யம் பிரசன்ன கம்பீரம் தத் வியாக்கியானம் ஸ்ரத்தையா பாரதே. பதாதி பிருந்த பாரேண, அதாவது இந்த பாஷ்யத்தை ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி நம்ம நினைச்சுட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதமும் அவ்வளவு நல்ல வெயிட் குருவாக இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் வியாக்கியானம் பண்ணும்படியாக இருக்கு. பரிச்சேதம் பண்ணி பரிச்சேதம் பதார்த்தோக்தி இதெல்லாம் வியாக்கியானம்னு பேரு. வியாக்கியானம் பஞ்சலட்சணம்னு சொல்றோம். பஞ்சலட்சணம்னா பரிச்சேதா பதார்த்தோக்தி. முதல்ல பரிச்சேதம் பண்ணி கொடுக்கணுமா, அதுக்கப்புறம் பதங்களுக்கு எல்லாம் அர்த்தம் என்னன்னு சொல்லி கொடுக்கணுமா, அப்புறம் சமஸ்த பதமா இருந்தா விக்கிரகா, அப்புறம் ஏதாவது முன்ன பின்ன உள்ள பதங்களை அன்வயம் பண்ணி சொல்லணும்னு சொன்னா வாக்கிய யோஜனா அப்படின்னு இருக்கு. அப்புறம் ஆட்சேபத்திய சமாதானம். சொன்ன விஷயத்துல மேற்கொண்டு யாராவது ஏதாவது கேட்டா அதுக்கு பதில் தரும். ஆட்சேபத்திய சமாதானம், வியாக்கியானம், பஞ்சலட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு வியாக்கியானம் இந்த பாஷ்யத்துக்கு தேவைப்படுது. என்னத்துக்காக கேட்டா இது ரொம்ப ஆழமான அர்த்தத்தை கொண்டதாக இருக்காங்க. பாஷ்யம் வியாக்கியானம் பண்ணலைன்னா அதுக்குள்ள இருக்கிற அர்த்தங்கள் எல்லாம் வெளியில கொண்டு வந்து கொடுக்கறது கஷ்டம். அதனால இப்ப பாருங்க, முன்னாடி சொல்லத்துக்கு இருக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம சட்டுல ஒரு இங்கேயே ஒரு கேள்வி உண்டு. பாட்டுக்காரர் ஏதோ பேசுறார், அவர் வியாக்கியானம் பண்றார். வியாக்கியானம் பண்ணும்போது எல்லாரும் மகரந்தரத்தை பாடத்தை பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னாரு. அப்ப புரியாமல எல்லாரும் இந்த இதை அனுபவிச்சுட்டு இருப்பா. எல்லாருக்கும் புரியணுமோ இல்லையோ, அவர் சொல்றதே புரிகிறதுன்னு சொன்னால் அப்ப ஏன் இது புரியாது இந்த பாஷ்யம்? அதுக்கு என்ன வியாக்கியானம் தேவைப்படுமா அப்படின்னு கேள்வி வரும். பதில் என்னன்னு கேட்டா, ஆச்சாரியால் பாஷ்யத்தை சொல்லி அதோட வியாக்கியானத்தை தானே பண்ணிடுவான். தானே சொல்றதுக்கு வெறும் பாஷ்யத்தை சொல்லிட்டு இருக்க மாட்டாளே, அதனுடைய அர்த்தத்தையும் தானே சொல்லிடுவாளே. அதனால அந்த பாஷ்ய ரசத்தை அவளால் புரிஞ்சுக்க முடிகிறது. அந்த கிரந்தகர்த்தாவே தன்னுடைய பாஷ்யத்துடைய அர்த்தத்தை இதுதான் சொல்லும் போது ஆனந்தமா புரிஞ்சுக்க முடியும், சந்தேகம் இல்லாம. ஆனா நமக்கு அதுக்கப்புறம் அவளுடைய முகத்திலேருந்து நேர படிக்க முடியாதவாளுக்கு அந்த பாஷ்யத்துடைய அர்த்தத்தை கரெக்டா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அது தெரிகின்றவா சொல்லி கொடுத்தாதான். அப்ப அதுக்காக இந்த பத்மபாதாச்சாரியர் தான் கேட்ட விதத்துல அந்த வாக்கியத்துக்கு வியாக்கியானம் பண்ற. அப்பதான் நமக்கு புரியும். பதாதிவந்த பாறையில கரிமானம் விவர்த்தியது. கரிமான கௌரவம், பொருத்தம், பாரம், ரொம்ப பாரமா இருக்கு. அப்பேற்பட்ட பாஷ்யம் பிரசன்ன கம்பீரம். கம்பீரங்கிறது ஆழமானதுன்னு அர்த்தம், பிரசன்னங்கிறது தெளிவானதுன்னு அர்த்தம். அர்த்தத்தை தெளிவா போதிக்கும், குழப்பம் கிடையாது. ஆனா அதே சமயத்துல ஆழமான தூரமான அர்த்தங்கள் நிறைய உண்டு. அப்பேற்பட்ட கரிமானம் விவர்த்தியது. இவ்வளவு கௌரவம் கொண்ட அந்த பாஷ்யத்தின் வியாக்கியை நான் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு காரணம் ஸ்ரத்தையா, ஸ்ரத்தாசனீன மோகா அப்படின்னு சொல்ற ஸ்ரத்ததான் அதுக்கு கேட்டு இருக்கணும். வேற ஒன்றும் பிரயோஜனத்துக்காக பண்ணல. தத்வியாக்கியானம் ஸ்ரத்தையா ஆரம்பி. முதல்ல நம்ம பார்த்தோம்னா அத்தியாச பாஷ்யம். முதல்ல அத்தியாச பாஷ்யம். இப்ப நமக்கு இங்க இந்த அத்தியாச பாஷ்யத்துடைய தாற்பயம் திடீர்னு ஆரம்பிக்கிறார். ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் ஒரு தாதாத்மிய அத்தியாசமும், அதுல உள்ள தர்மங்கள்லாம் இதுல தெரிஞ்சு, இதனுடையது அதுல தெரிஞ்சு, அந்த மாதிரி ஒரு தர்மாத்தியாசமும் வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் கேள்வி கேட்ட மாதிரியும், அதெல்லாம் வரலாமே அப்படின்னு சொல்லி பதில் சொல்ற மாதிரி. ஆனா இப்ப பாஷ்யம் எதுக்கு ஆரம்பிச்சிருக்க? பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுத ஆரம்பிச்ச. பிரம்மசூத்திரம் என்ன சொல்றது? சாதக சம்பத்தி வந்ததுக்கு அப்புறம் அவன் பிரம்ம விசாரம் பண்ணலாம், வேதாந்த விசாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது இந்த சூத்திரத்துல. இதை பத்தி தானே இன்னைக்கு பாஷ்யத்துல எழுதணும். இதை இந்த மாதிரி ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் ஒரு தாதாத்மிய அத்தியாசம் உண்டா இல்லையா அப்படிங்கிறத ஆரம்பிச்சு பேசுறாரு. இது எந்த விதத்துல இந்த சூத்திரத்துக்கு சம்பந்தப்படும் அப்படின்னு கேள்வி வருது. இந்த கேள்விக்கு நீங்க நேரம் பாஷ்யத்தை படிச்சுட்டா அதுல இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்கு. ஆனா நமக்கு புரியாது. அதுதான் பாஷ்யம் பிரசன்ன கம்பீரம்.
அப்ப அதை எடுத்து சொல்லணும். சொல்ல வேண்டியது வியாக்கியாதாவுடைய கருத்து. வியாக்கியாதா என்ன பண்ணணும், அதுல இருக்கிறது அப்படியே இன்னொரு தடவை சொல்றதுங்கிறது இல்லை. ஆட்சியத்துல இருக்கிறத இன்னொரு தடவை சொல்லிவிட்டா அது அனுவாதம், அது வியாக்கியானம் கிடையாது. வியாக்கியானம்னா ஆட்சேபத்தை சமாதானம். இது எதுக்காக வந்தது, அதுக்குள்ள புதங்கி இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து காண்பிக்கிறது தானே வியாக்கியாதாவுடைய வேலை. அதை பண்றாரு முதல்லயே அதுதான். இந்த யுஷ்மதஸ்மத் பிரத்யேகோச்சரையோ ஷோ இத்தியாதி ஆஹிதம் மமேதமிதி நைசர்கிகோயம் லோக விவகாரः இத்யந்தம் பாஷ்யம். இதுவரை இது ஒரு பாஷ்யமா. பாஷ்யத்தை விபாகம் பண்றதுக்கும் அந்த வாக்கியங்களை பார்த்து இங்க ஆரம்பிச்சு இது பரியந்தம் இது ஒரு பாஷ்யம், இதுக்கு அடுத்த பாஷ்யம், மூணாவது பாஷ்யம், நாலாவது பாஷ்யம், பாஷ்யத்தை 1 2 3ன்னு நம்ம நம்பர் போட்டு வச்சுக்கலாம். இப்ப முதல் பாஷ்யம் யுஷ்மதஸ்மத் பிரத்யேகோச்சரையோன்னு ஆரம்பிச்சு நைசர்கிகோயம் லோக விவகாரா இது பரியந்தம் இது ஒரு பாஷ்யம். இந்த எஸ்ஜபி ததாபிலாம் வருது இல்லையா, அந்த இடத்துல எஸ்ஜபி ததாபிலாம் சேர்ந்து ஒரே வாக்கியமாக போயிடுது. அதனால இங்க ஆரம்பிச்சா இந்த வாக்கியம் எங்க முடிகிறதுன்னா நைசர்கிகோயம் லோக விவகாரத்தால முடியுது. ஆக இது ஒரு பாஷ்யம். இந்த பாஷ்யம் இதை போய் எங்க கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு கேட்டா, அத்தியாக வாக்கியம் முடிகிற இடம் சூத்திர வரத்துக்கு முன்னாடி ஒரு பங்கு இருக்கு. அஸ்ய அனர்த்தஹேதோ பிரகாராய ஆத்மைகத்வ வித்யா பிரதிபத்தரே சர்வே வேதாந்தாக ஆரம்பிச்சு இப்ப சொன்னாரு ஒரு அத்தியாசம். இதுதான் அனர்த்தஹேது. இந்த அனர்த்தஹேதுவான அத்தியாசத்தை பிரகாணம் திருப்பி வராத அளவுக்கு திருப்பி நாசம் பண்றதுக்காக நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காகவும், அதை நிவர்த்தி பண்றதுக்காக வேண்டியது என்ன, ஆத்மைகத்வ வித்யா பிரதிபத்தி, ஆத்ம தத்துவ ஞானம்ங்கிறது வேணும். அப்பதான் இந்த அத்தியாசங்கிறது நிவர்த்தி ஆகும். அதை நிவர்த்தி பண்றதுக்காகத்தான் சர்வே வேதாந்தாக ஆரம்பிச்சு. வேதாந்தங்கிறது ஆரம்பியன்னா விசாரணை படிச்சு அதை விசாரம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அவசியம் இருக்கிறதுக்காகத்தான் இந்த சூத்திரம். அந்த விசாரம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறதுனாலதான் விசார சாஸ்திரமும் மகர்ஷி சூத்திரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு வருது. இவ்வளவு தூரம் இந்த அத்தியாக பாஷ்யம் இருக்கு. இது எதுக்காக வந்தது சொல்ற, இத்யனேன பாஷ்யேன பஞ்சவத்தியது சாஸ்திரஸ்ய விஷயः பிரயோஜனஞ்ச அர்த்தாத் பிரதம சூத்திரேன சூத்ரிதே இது பிரதிபாதயதி. நமக்கு கண்டுபிடிக்க முடியாத இந்த விஷயம், இந்த பிரம்ம ஜிஞாசாங்கிற இந்த சூத்திரம் இருக்கு. இந்த சூத்திரத்துல இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்க வேண்டியது தீர்மானம் பண்றது. இது ஒரு அதிகரணம், ஜிஞாசாதிகரணம்னு. இந்த உத்தர மீமாம்சா சாஸ்திரமானது பண்ண வேண்டியதா இல்லையா, ஆரம்பிக்க வேண்டியதா இல்லையா அப்படின்னு விசாரம் பண்ணி ஆரம்பிக்கணும்னு தீர்மானம் பண்றது. ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா யாருக்காக ஆரம்பிக்கணும், எதுக்காக ஆரம்பிக்கணும், எதை பத்தினது அப்படின்னு அந்த இதெல்லாம் சொல்லும். அதிகாரி, விஷயம், பிரயோஜனம் இதெல்லாம் சொன்னா தானே ஒரு காரியம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறது சித்தமாகும். அதுக்காக அது எல்லாமே இருக்குன்னு சொல்றேன். இந்த சாஸ்திரத்துக்கு நிரூபணம் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு, அதை நிரூபணம் பண்ணி தெரிகின்றதுனால பிரயோஜனம் இருக்கு. இந்த அதிகாரி வேற இருக்கான், இதை படிக்கிறதுக்கு முமுட்சுவானவன் அதிகாரி இருக்கான். அதனால இவ்வளவெல்லாம் இருக்கிறதுனால இப்படி ஒரு கிரந்தம் தேவைப்படுறது, அந்த விசார சாஸ்திரம் ஆரம்பிக்கப்படுறது. இதுதான் அந்த சூத்திரத்துல நிரூபணம் பண்றது. ஆனா அசாது பிரம்ம ஜிஜ்ஞாசா இந்த 3 பதத்தை வச்சுட்டு இவ்வளவு விஷயங்களை எப்படி எடுத்துட்டு வர்றாரு, இதுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு, என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறது இதுல எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, அர்த்தா இந்த சூத்திரத்திலேருந்து நேர சப்தத்திலேருந்து வரக்கூடிய ஞானம் சாஸ்திரோதம்னு சொல்றது. அதனால சூத்திரம் செய்யப்பட்ட விஷயம் அர்த்தா அப்படின்னு சொன்னா, அந்த விஷயமும் பிரயோஜனமும் அர்த்தா சூத்திரம் செய்யப்பட்டதாக இருக்குங்கிறத இந்த பாஷ்யம் தான் நமக்கு தெரியுது. இந்த அத்தியாச பாஷ்யம் அப்படி என்ன ஒரு சூத்திரம் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், நான் இப்ப சொல்லிடுறேன். அந்த விவரணங்கள் எல்லாம் இருக்கு, அதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்ப பாருங்க, வேதாந்த விசாரம் தானே பண்ணணும்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஆனால் நீங்க எப்படி விழுந்திருக்கு பதம், பிரம்ம ஜிஜ்ஞாசான, வேதாந்த ஜிஜ்ஞாசான்னு இல்ல, பிரம்ம ஜிஜ்ஞாசான. பிரம்ம ஜிஜ்ஞாசாங்கிற பதத்திலிருந்து உங்களுக்கு என்ன அர்த்தம் கிடைக்கும்னா, பிரம்ம ஜான இச்சா, பிரம்மா அதனுடைய ஞானம், அந்த ஞானம் வேணுங்கிற இச்சை, இதுதான் பிரம்ம ஜிஜ்ஞாசா. இந்த சப்தத்திலேருந்து வரக்கூடிய பிரம்ம. இப்ப விசாரம்னு நீங்க சொன்னேன்னு வச்சுக்கோ, அப்ப இந்த இச்சை அடிபட்டு போகும். அப்ப என்ன சொல்லணும்னா, வேதாந்த விசாரம்
அப்படின்னு அர்த்தமாகும். அந்த சப்தத்தை போடுறத விட்டுட்டு அவர் பிரம்ம ஜிஜ்ஞாசான்னு போட்டாரு. இதுல இருந்து என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டா, அந்த அதிகாரியா இருக்கானே அவனுக்கு அவன் ஆசைப்படுற விஷயம் எது? பிரம்ம ஜானம்னு கிடைக்குது. பிரம்ம ஜானத்தை தானே அவன் ஆசைப்படுறான். தெரிஞ்சு பிரம்ம ஜானத்தை ஆசைப்படுறான்னு சொன்னாலும், பிரம்மத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறான்னு சொன்னாலும் விஷயம் ஒண்ணுதான். பிரம்ம ஜானம் தனக்கு வேணும், பிரம்மன் தனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவன் ஆசைப்படுறான். தெரியணும்னு பிரம்மத்தை இதுதான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. இதைத்தான் நான் பிரம்ம ஜான இச்சான்னு சொல்றேன். அதே மாதிரி இவன் பிரம்மத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறான்னு பிரம்மத்தையும் அது கர்மாவா சொல்றது. இப்ப இந்த ரெண்டு விதத்துல பார்த்தோம்னா, இவன் தெரிஞ்சுக்க வேண்டி ஆசைப்பட்ட விஷயம் எது? பிரம்மம். இது அடுத்து இல்லையா? அப்ப பிரம்மங்கிறது இங்க இவன் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சாஸ்திரத்துக்கு விஷயம். வேதாந்தங்கிறது பிரதான விஷயம் இல்லை. வேதாந்தங்கிறது பிரம்மத்தை நிரூபணம் பண்ணக்கூடிய ஒரு பிரமாணம். அந்த பிரமாணத்தை பத்தி நாம நல்லா தெரிஞ்சு தாற்பரிய நிரூபணம் பண்ணினோம்னா இவனுக்கு வருது என்ன? பிரம்மஜானம் வரும். ரெண்டு அம்சம் இருக்கு. இவர் நேர பிரம்மத்தை பத்தி ஒண்ணும் விசாரம் பண்ண போறது இல்லை. இந்த சாஸ்திரத்துல பிரம்மத்தை பத்தி ஏதாவது பண்ணியிருக்காரோ? பிரம்ம ஜிஜ்ஞாசான்னு ஆரம்பிச்சார், லட்சணம் சொன்னார், சாஸ்திரிய விசுவாசம் சொன்னார், அப்புறம் எல்லாம் வேதாந்த விசாரம்னு ஆரம்பிச்சார். வேற ஒன்றும் பிரம்மத்தை பத்தி இவர் ஒன்றும் விசாரம் பண்ணல. வாக்கியத்தை வச்சிருந்துதான் இவர் நேர விசாரம் ஆகும். வேதாந்த வாக்கியத்தை வச்சு அது இப்படி சொல்றதா அப்படி சொல்றதா அதுதான் விசாரம். ஆக நேரடியா இவர் பிரம்மத்தை பத்தி பண்ணல. ஆனால் ஆரம்பம் மாத்திரம் பிரம்ம ஜிஜ்ஞாசான்னு சொன்னார். இதுல என்ன தெரிகிறது? இவர் வேதாந்த விசாரம் பண்ணினாலும் இந்த அதிகாரிக்கு முக்கியமா தெரிஞ்சுக்கக்கூடிய நிரூபணிய விஷயம் எதுன்னு கேட்டா, வேதாந்த மூலமாக தெரிஞ்சுக்க வேண்டியது பிரம்மம். அது சூச்சனம் விஷயம் மாத்திரம் இல்லை, பிரயோஜனத்தையும் நிரூபணம். அது எப்படி பண்ணினாருன்னு கேட்டா, அந்த அர்த்தங்கிறதும் ஜிஜ்ஞாசாங்கிற சப்தத்தையும் சேர்த்து பார்க்கணும். இவர் என்னவோ ஆசைப்படுறாருன்னு கேட்டா, பிரம்ம ஜானத்தை ஆசைப்பட்டார். இந்த அதிகாரி பிரம்ம ஜானத்தை ஆசைப்படுறார். இன்னொரு ஆசையும் அவனுக்கு இருக்கு, முமுட்சுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அர்த்தங்கிறது மோட்சம் வேணும்னு ஆசை, பிரம்ம ஜானத்தையும் ஆசைப்படுறான். ரெண்டு ஆசைப்படுறாங்க. ஏன் இந்த மாதிரி ஆசைப்படுறான்னு பார்க்கலாம். மோட்சத்தை பலமாக ஆசைப்படுறான், பிரம்மஜானத்தை அந்த பலன்மத்தை அடையறதுக்கு சாதனமாக ஆசைப்படும். நமக்கு முதல்ல பலத்துல ஆசை வந்ததும், அது வந்ததுன்னா அதை எப்படி அடையிறதுன்னு தெரியாது. அது சாதனத்துல ஆசை வரும், அதுக்கப்புறம் அந்த சாதனத்துல பிரவருத்தி வரும். இதுதான் கணக்கு லோகத்துல பிரவருத்தி. இப்ப முதல்ல மோட்சத்துல ஆசை வந்ததுனால இதுக்கு என்னடா உபாயம்னு பார்க்கணும். பார்த்தா பிரம்மஜானம்னு தெரியுது. உடனே பிரம்ம ஜிஜ்ஞாசை வரும். அப்ப இதுல என்ன தெரியுது? அவர் காண்பிச்சது என்னன்னு கேட்டா, மோட்சம் பிரயோஜனம். இது பிரம்மஜானம் பிரயோஜனம்னு சொல்லக்கூடாது. பிரம்ம விஷய மோட்ச பிரயோஜனம். அந்த அந்த பிரயோஜனத்தை இவர் பூஜனம் பண்ணினாரே தவிர நேரடியாக வாயால சொல்ல. இது ரெண்டு ஆச்சா. இது ரெண்டும் இது பூஜனம் பண்ணினத்தை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? அத்தியாச பாஷ்யத்தினால கண்டுபிடிக்க முடியும். எப்படி மோட்சம்னா என்ன, விஷயம் என்ன அப்படின்னு பாக்குறது. பிரம்மன்னா என்ன, விஷயம்னா பிரம்மன்னு சொன்னேன் இல்லையா? பிரம்மன்னா என்ன, மோட்சம்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். பிரம்மங்கிறது இங்கே நிரூபணம் பண்ணப்படுற பிரம்மம் பிரத்யேக அபின்னமான ஆத்மா. பிரம்மம் பிரத்யேகனா ஜீவன். ஜீவ அபின்னமாக அந்த ஆத்மாவை பிரம்மத்தோட பரமாத்மாவை நிரூபணம் பண்றது, பிரம்மத்தை நிரூபணம் பண்றது. இங்கெல்லாம் கஷ்டம். ஜீவ பிரம்மம் பிரம்மம்னு சொன்னா இது தனியா இருக்கு, அதை நிரூபணம் பண்றா கேட்டுக்கிறேன்னு வரலாம். ஆனா இந்த பிரத்யேக பின்ன பிரம்மம்னு சொல்றதுக்கு இறங்கி வந்து பிரத்யேக பின்னம்ங்கிறது அதை ஒத்துக்க முடியாது. அப்போ என்னாச்சு? இந்த பிரத்யேகாத்மாவில அநேக அத்தியாசங்கள்லாம் இருக்கிறதுனாலே, அத்தியாசங்கள்னால அது வித்தியாசப்பட்டு வேறாக தெரியறதுனாலே, பிரம்மம் வேறு தாம் வேறு அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனாலே இது இந்த இப்பேற்பட்ட விஷயத்தை ஒத்துக்க முடியாது இல்ல ஆட்சேபம். அதே மாதிரி மோட்சம் மோட்சம்னு சொல்றதே அது என்னது? யோகாந்திரத்துக்கு போறதுன்னு சொன்னா பிரச்சனையே இருக்காது. யாரும் ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டா, போயிட்டு வரணும். ஆனால் இங்க எப்படின்னா பிரம்மபாவத்த மோட்சம் ரொம்ப ஆவிர்பாவம் இந்த சாஸ்திரத்தில் சொல்லுங்க. சம்பத்திய ஆவிர்பாவா ஸ்வீனசப்தா முக்த பிரதிஜானாத்னு 4வது அத்தியாயத்துல 4ஆம் பாகத்துல மோட்சத்தை பத்தி தெரிவிக்கக்கூடிய சூத்திரம். அங்க என்ன சொல்றது? தன் ஸ்வரூப ஆவிர்பாவமாட்டம் மோட்சம்னு சொல்றது. ஸ்வரூப ஆவிர்பாவம்னு சொன்னா அந்த ஸ்வரூபம் கிட்ட முன்னாடி அப்படி ஆவிர்பாவம் இல்லாம சிரோபூதமாக இருந்தா தானே ஆவிர்பாவம் பண்ண முடியும்.
திரோபாவம்னு சொன்னா ஏதோ ஒண்ணு மறைக்கிறதுன்னு சொல்லணும் இல்லையா? பிரகாசமா இருக்கக்கூடிய அந்த வஸ்துவை மறைச்சு வச்சுருக்கு அப்படின்னு மாற்றி தெரிய வச்சிருக்கு. மறைக்கிறதுன்னா போட்டு மறைக்கிறது அந்த மாதிரி இல்லை. அது எப்படி தெரியணுமோ அது அப்படி தெரியாம வேற மாதிரியா தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா இது அது மறைஞ்சு போச்சுன்னு இதுதான் மறைக்கிறது. அப்படி பண்ணினது எது? வேற மாதிரியா அதை தெரிய வச்சுக்கிறது. அப்படி தெரியறதுனாலதான் ஐக்கியமே தெரிவிக்க முடியாம போச்சு. அப்ப என்னாச்சு? விஷயமும் கெட்டு போறது, இந்த மோட்சமும் வர முடியாது. அப்படிங்கிற நிலைமையில இத ரெண்டையும் உபபாதனம் பண்றதுக்கு இந்த அத்தியாசம் தேவைப்படுது. அத்தியாசம்னா வேற ஒண்ணும் இல்லை. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது தன்னை பத்தி நினைச்சிட்டது தப்பு. அது ஒரு காந்தி ஞானம். அப்படி தெரிஞ்சின்றதுனால மகா அனர்த்தம் ஏற்பட்டது, சம்சாரித்தம் ஏற்பட்டது, மோட்சம் இல்லாம போச்சு. இதெல்லாம் நடக்குது. இப்ப இந்த அத்தியாசத்தை புரிஞ்சுட்டு தத்துவத்தை தெரிஞ்சுட்டோமானா அப்ப நானேதான் அந்த பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி. அப்ப இந்த அத்தியாசத்தை புரிஞ்சுட்டு தியானம் தத்துவத்தை நம்ம புரிஞ்சுட்டோம்னா அப்ப நானும் சம்சாரி, நான் சம்சாரி இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்ப இதுதான் மோட்சம். அப்ப இப்பேற்பட்ட மோட்சமும் இப்பேற்பட்ட அந்த விஷயமும் பிரயோஜனமும் விஷயமும் சித்திக்கிறதுக்கு அத்தியாசம் இருந்தால்தான் முடியும்னு பார்த்தா ராஜாஜி. இந்த அத்தியாசங்கள்லாம் சூத்திரக்காரே சொல்லியிருக்காரு. ஆனா இடம் மாறி சொல்லியிருக்காரு வெவ்வேறு இடத்துல. அங்கங்க எங்கேயோ சந்தர்ப்பம் இருக்கிறதுலாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பிடிச்சி இழுத்துணும். முதல்ல இது சொல்லணும் அப்படின்னு இதை சொல்லணும்னு சொல்லி இதுக்காகத்தான் அத்தியாச பாஷ்யத்தை முதல்ல சொல்லுவோம். இப்போ சூத்திரத்தோடு சம்பந்தம் இருக்கு பாருங்க. இந்த சூத்திர சாஸ்திரத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது சொல்றது. இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்க வேண்டிய ஒன்னாக இருக்கணும்னா அதனுடைய விஷயமும் பிரயோஜனமும் இருக்குன்னு சாதிக்கணும். விஷயம் பிரயோஜனம்ங்கிறது என்னன்னு கேட்கும் போது இந்த பிரத்யேக பின்னம் பிரம்ம, அதே மாதிரி இந்த தியானான நிவர்த்தி, தியானத்தினால மோட்சம் அப்படின்னு சொல்லலாம். இது சித்தமாகணும்னு சொன்னா நமக்கு அதுக்கு விருத்தமா இருக்கக்கூடிய பிரமாணம் நினைச்சிட்டு இருக்கோமே அதெல்லாம் வெறும் தப்பு, வித்தியாத்தியானம்னு தெரியணும். இந்த வித்தியாத்தியானம் தெரிஞ்சாச்சுன்னா அப்ப விஷயாதிகள் சித்தமாச்சு ஆகும். இப்ப என்ன ஆச்சு? அதான் வித்தியாத்தியானம்னு சொல்றது ஆட்சேபம். மனுஷன் அப்படின்னு நம்மளை தனிச்சிருந்தோமோ இது வித்தியாத்தியானமா கிடையாது, அப்படிலாம் வித்தியாத்தியானம் இருக்க முடியாது அப்படின்னு ஒரு ஆட்சேபம் தாராளமா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆக முதல்ல சரீராதிகள்ல நான் அப்படிங்கிற ஒரு பாவம் இருக்கு அப்படிங்கிறத ஸ்தாபனம் பண்ணினாக்கா தன்னை பத்தி தனக்கு தெரியலைங்கிறது தெரியும். அப்பதான் தெரிஞ்சுக்கிறதுக்காக சந்தேகம் ஏற்பட்டு பிரவೃತ್ತಿ ஏற்படும். அதுக்காக சாஸ்திரத்துக்கு உரிய பிரயோஜனத்தை சாதிக்கிறதுக்காக அத்தியாச பாஷ்யங்கிறது வருது. இதைத்தான் அவர் சொல்றாங்க. இவ்வளவு தூரம் இத்தியனேன பாஷ்யேன பத்யவஸ்யது சாஸ்திரஸ்ய விஷயः பிரயோஜனஞ்ச அர்த்தாத் பிரதமசூத்திரேண சூத்திரிதே இதி பிரதிபாதயதி. சூத்திரக்காரர் இவ்வளவு விஷயத்தையும் சொல்லியிருக்கார். எங்க சொல்லியிருக்காருன்னா இப்படி யோசிச்சு பார்த்தா கிடைக்கும். இந்த விஷயம் வித்தியாசமான விஷயம்தான். நேரையே வாயாலேயே எல்லாருக்கும் சொல்லிட்டாரு வச்சுக்கோங்களேன், அது வியாக்கியானமா போடுமே தவிர சூத்திரமா இருக்காது. சூத்திரம்னா குட்டியா சின்னதா இருக்கணும் பாக்குறதுக்கு. ஆனா அதுக்குள்ளேருந்து வரக்கூடிய அர்த்தம் சூத்திரம் பண்ணி 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 வளர்ந்து நிறைய வந்தாதான் அது சூத்திரம். இந்த விஷயத்த நான் இதுக்கு மேல படிக்கணும் எடுத்து சொல்லுவேன். தஸ்மாத் பிரம்ம ஜிஜ்ஞாதிதவ்யம் இத்தியாதி பாஷ்யே ஸ்பஷ்டதரம் பிரதர்சயிக்கும். இந்த பிரம்மசூத்திரம் பாஷ்யம் முடிகிற இடத்துல வரும், இந்த மாதிரி பாஷ்யம் வரும். அந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணும்போது இதையும் ஸ்பஷ்டமாக சொல்லிக் கொடுப்போம்.